குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழைக்காயை வச்சு ஒரு ரெசிபி. வாழைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சாச்சு. இதை எடுத்துடலாம். தோலை உரிச்சிடலாம். வாழைப்பழத்துது வாழைக்காயை தோல் நீக்கிட்டு நல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம். நம்ம பீட்ரூட் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட்ரூட் தருற மாதிரி நல்லா துருவிக்கலாம். வாழைக்காயை கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகா, சிறுகுனியாக நறுக்கியிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடல மாவு 1/2 ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன், அரிசி மாவு, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்டியாகணுன்றதுக்கோசம்தான் அரிசி மாவு கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் சேர்த்திருக்குறோங்க. 2 வாழைக்காய் எடுத்தேன் நான். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா அமுத்தி உண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வேணுன்ற மாதிரி உண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். வேணுன்ற சைஸுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தட்டையாக வேணால் தட்டையாக கூட சேர்த்திக்கோங்க. குண்டாக உருண்டையாக சேர்த்துணுன்றது ஒன்றும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு வேணுன்ற ஷேப் தான். இந்த மாதிரி கலர் திரும்பின உடனே எடுத்துடலாம். எண்ணெயை அதிலே குறைச்சிட்டு அதிலே நான் தாளிப்பும் போட்டுக்கிறேன். கடுகு, சோம்பு, லவங்கம், பட்டை, கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்க விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போடணுன்னே தக்காளி, தக்காளி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக வர மாதிரி வணக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா வணங்கி சுருண்டு வர டைமில் மசாலாலாம் சேர்த்திக்கலாம். மஞ்சள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள், நல்லா வணக்கிக்கலாம். தண்ணி அடி பிடிக்கும், தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா
பச்சை வாசனை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி போல் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதிலையே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இது நல்லா கொதிக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே எடுத்துக்கலாம். கொதிக்க கொதிக்க நமக்கு கம்மியாயிரும். அதனால் இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்ம வறுத்து எடுத்தங்க இல்லையா வாழைக்காய் கோலா உருண்டை, அதையும் இதிலையே சேர்த்திடலாம். ஏன்னா அப்போ அது கொதிக்கிறதுக்கும் இது வேகிறதுக்கும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும் 5 நிமிஷம், 5 10 நிமிஷம் கூட கொதிக்கட்டும், தப்பில்லை. நறுமணம் அருமை. பக்கத்துட்டரெல்லாம் கறி குழம்பான்னு கேட்குவாங்க, அந்தளவுக்கு நல்லா மனம் வருது. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம குழம்பு ரெடி. நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு குழம்பு. வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி. கோலா உருண்டை குழம்புக்கு நல்லா எண்ணெய் காய விட்டு போட்டு எடுத்துடணும் நம்ம பூரியை. இன்னொன்று பூரி புட்டுன்னு வர்றதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் எப்பவும் வரமாவு போட்டு தான் தேய்க்குவேன். பாருங்கள், இந்த மெலிசுக்கு தான் தேய்க்குவேன். எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா பூரி நமக்கு இந்த மாதிரி புஃப்னு வந்துடும். திருப்பி போட்டுக்கலாமா? போட்டுட்டு வேக வச்சு எடுத்தால் என்னோடய ஸ்டைலில் நல்லா குண்டுன்னு பூரி ரெடி. எண்ணெய் வடிய விட்டு எடுத்துடலாம். பூங்குழலிக்கு கொட்டி பூரி, சின்னதாக பூரி எங்கள் சின்ன பொண்ணுக்கு. சமையல் முடிஞ்சது. புசு புசுன்னு நல்லா சாஃப்டான பூரி, என்னோட ஸ்டைலில் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு. சூடாக சாதம், சாதத்தை கொலைய விட்டுட்டேன். ஆனால் திட்டத்துக்கு மாமா பக்கத்தில் இல்லை, ஊரில் தான் இருக்காங்க. நாங்கள் மட்டும்தானே, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோங்க. இன்றைக்கி சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். கோலா உருண்டை, அதாவது வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக இருக்குது. நீங்களும் சமைங்க, கறி குழம்பவே மிஞ்சிரும், அவ்வளோ டேஸ்டானது. சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.